ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான சேமியா உப்புமா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு ஓரளவு தாளிச்சிட்டக்கு அப்புறம் நம்ம ஒரு பஞ்ச் ஆஃப் கரி லீவ்ஸ் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை நான் நடுவில் ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு 4ல இருந்து 5 பெரிய பல்லு பூண்டு சின்ன சின்னதா நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துக்கிறது ஆப்ஷனல் தான். எனக்கு பூண்டோட ஃபிளேவர் பிடிக்குங்கிறதுனால நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணி கட் பண்ணுவோம்ல அந்த அந்த மாதிரி கட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் கலர் அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் ஓரளவு டிரான்ஸ்பரண்டா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து புளிப்பில்லா தக்காளியா பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி இருந்தா போதும். அப்புறம் ஒரு பெரிய கேரட், அப்புறம் ஒரு 10ல இருந்து 12 பீன்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஓரளவு வதக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஜஸ்ட் ஒரு சாட்டே பண்ணிக்கோங்க. ஓரளவு சாஃப்டா நம்ம வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன மசாலாஸ் நம்ம இப்போ பார்க்கலாமா? ஸோ இது ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம வெங்காயம் வதங்கும் போது நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதனால இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து கொஞ்சமா தான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஓவராலா நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு அந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு பெப்பர் போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து 200 கிராம் சேமியாக்கு தான் பண்ண போறேன். அதனால நான் வந்து 3 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதாவது ஒரு கப் வந்து 300 ml இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ 3 கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு லைட்டா கொதி வந்தோடனே நம்ம சேமியா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து டபுள் ஹார்ஸ் பிராண்டோட ரோஸ்டட் வெர்மிசெல்லி தான் சேர்த்திருக்கேன். இது ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணனால நான் ரோஸ்ட் பண்ணல. உங்களுக்கு வந்து ரோஸ்டட் இல்லாம நார்மலா இருந்துச்சா லைட்டா ஒரு கொஞ்சமா ஆயில்ல ரோஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் இந்த சேமியாவை சேர்த்துட்டு இப்போ இந்த சேமியாவை லைட்டா அப்படியே ஓரமா கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப வேகமா மிக்ஸ் பண்ணீங்கன்னா அது உடஞ்சிரும். ஸோ உடையாத அளவு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம லோ ஃப்ளேம்ல ஒரு 6 to 8 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நம்மளோட சேமியா எவ்வளவு சூப்பர் சாஃப்டா வந்து ஸோ பாருங்க எவ்வளவு உதிரியா வந்திருக்குன்னு. உடையாம நீங்களும் கண்டிப்பா இந்த சேமியா ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம எப்பவுமே பண்ற மிஸ்டேக்கே வந்து தண்ணி அளவு ரொம்ப ஜாஸ்தியா ஊற்றி ரொம்ப கொலன்னு பண்றதோ இல்லை தண்ணி அளவு கம்மியா ஊற்றி ரொம்ப ட்ரையா பண்றதோ தான் நம்ம பண்ற மிஸ்டேக். ஸோ இந்த மெத்தட் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாட்டர் ரேஷியோ ரொம்பவே முக்கியம். கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணி நம்ம பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. நான் சொன்ன மெத்தட்லேயே கரெக்டா பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது. வாட்டர் லெவல் ரொம்ப முக்கியம். இதுல நீங்க பன்னீர் கூட ஆட் பண்ணி பன்னீர் சேமியா உப்புமா பண்ணலாம். நான்வெஜிடேரியன் இருந்தீங்கன்னா எக் கூட ஆட் பண்ணலாம். நான்வெஜ் ஏதாவது ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷார்ட்ஸ் பை ஃபர்ஹத்துக்கு. அண்ட் வேற ஏதாவது குக்கிங் வீடியோ வேணாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you next video.